श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तोइवं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिं परं संश्चये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीया दयातरङ्गानुचराकटाक्षाम् श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्चितकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिच्चितानां गोदे त्वमेव जननि त्वदविट्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मते आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्भव्यामोहतस्ततिराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्च न कुलपतेर्वकुटाभिरामं श्रीमत्तदङ्गिरुकुलं ब्रह्माभिमूर्ध्ना भूतं सरच्च मगधाक्वे विट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालीतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आविद्यं निहितं तमः प्रायप्रपदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गवर्तुर्माम् अव्यादभयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமணியை அனுபவிச்சுருக்கோம். ஆறாம் பத்து 8ஆம் திருமொழி. அதில் முதல் பாசுரம் நாம் அனுபவிக்கிறோங்க. மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவலிமண் தான் கொண்டு தாடாள் அனந்த பெருமானே. மான் கொண்ட தோல் மாணியாய் மாவலிமண் தான் கொண்டு தாடாளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. தாழ்வார் அப்படின்னா ஒரு திவ்ய தேசம் மங்களாசாசனம் நினைச்சு மற்றொரு திவ்ய தேசம் மனசுக்கு வரும். திருநீர் ஒரு விஷயமான அவசரம் இது. அங்கே திருவேங்கடத்தானையும் சேர்த்து அனுபவிக்கிறார். மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய். இந்திரன் முதலிய தேவர்கள் தன்னை விட்டுவிட்டு வேறு பலன்களை அபேட்சிக்க அவர்களுக்காக தன்னுடைய சொரூபத்தையும் குறைத்துக் கொண்டு யாச்சகனாய் சென்றும் அவர்களுக்காக அமிர்தம் வருவதற்கு கடலை கடைந்தும் அவர்களுடைய அப்படி விருப்பங்களை எல்லாம் தலைக்கட்டி வைக்கும் சர்வேஸ்வரனை நான் உத்தேசனாக பற்றி அவன் நித்தியவாசம் பண்ணுகிற திருநெறியூரில் அவனை கண்டு சேவித்தேன் என்கிறார். மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய். ஒரு மானுடைய முழு தோலையும் மார்பிலே அப்படியே ஒரு உத்திரிய மாதிரி தரித்த பிரம்மச்சாரியாய் வந்தான் மாணி. தன்னுடைய வணக்கமுள்ள வேஷத்தை காட்டி மகாபலியின் நெஞ்சை நெகிழ வச்சான். இவன் பூர்வ ஜென்மத்திலே யாகித்தே ஜீவித்திருப்பானோ என்று தோன்றும்படி நின்று வாங்கி கொண்டது இல்லாமல் போக மாட்டேன்னு யாகித்தான். நீ கொடுத்தா தான் போச்சு, உங்கள்கிட்ட வாங்கிக்காம போக மாட்டேன். பூமி அவனுடைய இல்லை, மகாபலிக்கு இல்லை, இவருக்கு தான் சொந்தமானது.
ஏதோ அவனுடையதாக ஆக்கி தான் அவனிடத்திலே போய் யாசித்து அந்த பூமியை பெற்றுக்கொண்டான். அந்த மகாபலியும் கையிலே நீர் வார்த்து கொடுத்தான். மகாபலியுடைய மனது மாறுடுமோ என்று நினைத்து கையிலே நீர் விழுந்த உடனேயே எல்லை கடந்து அளந்து கொண்டான். என்னன்னா எப்படிப்பட்ட திருவடி! பெரிய பிராட்டியார் திருமலை தடத்திலும் கண்ணிலும் வைத்துக் கொள்ள பிரார்த்திக்கும் திருவடிகளே. அந்த திருவிழாலேயே காடு மேடு எல்லாம் அளந்து கொண்டான். பெருமாளை, அப்படிப்பட்ட சர்வசேஷியை, தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே, தேன் நிறைந்து 4 பக்களும் உடைய திருமலையில் வந்து அங்கே இருக்கின்றானே, அவனை நான் சென்று நாடி அவனை தேடி திரிகிற போது அவன் முகம் பாராமல் கர்வம் கொண்டு திரிந்த நான் தேடிச் சென்று திருநறையூரில் கண்டேன். அருகாத பயணம் போய் பரமவிதத்திலே காண்க இன்றைக்கே தாகமுள்ள இடத்திலே தண்ணீர் குடிப்பாரை போல் திருநறையூரிலே காணப்பெற்றேன் என்று நம்ம சந்தோஷத்தை பேசுகின்றாருங்க. அதற்கப்புறம் முன்னீரை முன்னாள் கடைந்தானை, மூழ்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை, முன்னீரை முன்னாள் கடைந்தானை, மூழ்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை, தென்னாலிமேய திருமாலை எம்மானை, நன்னீர் வயல் சூர் நரையூரில் கண்டேனே, தென்னாலிமேய திருமாலை எம்மானை, நன்னீர் வயல் சூழ் நரையூரில் கண்டேனே, நரையூரில் கண்டேனே. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் ஆகிய 3 நீர் கொண்டது கடலுக்கு பேரு முன்னீரை. அந்த கடலை முன்னாள் கிருதயுகத்திலே கடைந்தானை, கடைந்தவனை, அதாவது தேவர்கள் அசுரர்கள் கையில் அகப்பட்டு கிடக்க அவர்களை ஜீவிப்பதற்காக சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுத்தான். அப்புறம் மூழ்த்த நாள், இந்த லோகத்தை எல்லாம் பிரளயம் கொண்டு மூழ்கடித்த காலத்தில் காவல் காப்பவனே திருடு மாப்போனே, அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானி, பூமிக்கு ரட்சமாக வைத்த சமுத்திரமே பூமியை விழுங்கும் காலத்திலே மீனாய் அவதாரம் செய்து தன் கீழ் வயிற்றிலே சமுத்திரத்தை அடக்கி வைத்து லோகத்தை முதுகிலை வைத்து ரட்சித்தான். சமுத்திரத்தை கடைவதற்கு தன்னுடைய கௌரவம் குறியாமல் தேவர்களையும் அசுரர்களையும் சேர்த்துண்டா. பிரளயத்தில் ஒரு சகாயம் இல்லாமல் தானே செய்தான். ஒன்று செய்கிற காலத்தில் அநேக பேரை கூட்டிக் கொண்டு செய்யவும் வல்லன், தனியே செய்யவும் சாமர்த்தியமுடையவன் எம்பெருமான். சம்சார பிரளயம் கொண்ட என்னை காப்பதற்காக பிராட்டியோடு திருவாரில் நிற்கின்றார். தென்னாலிமேயை திருமாலை எம்மானை, தேவர்களோடு லௌகிகளோடு என்ற வித்தியாசம் இல்லாமல் வேண்டின காரியத்தை செய்து கொடுக்கின்றவன் அந்த எம்பெருமானை அதிகமும் இல்லாமல் குறையும் இல்லாமல் வேண்டுமளவு ஜலத்தை உடைய வயலாலை சூழப்பட்ட திருநறையூர் காணப்பட்டேன். நன்னீர் வயல் சூழ் நரை. நன்னீர் வயல்னா ரொம்ப ஒரே தடவை வெள்ளமாக வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகக்கூடாது, கூட காஞ்சும் போகக்கூடாது. ஏன்னா வாழ உலகினில் பெய்தராயினா மழையை பிரார்த்திக்கிச்ச ஆண்டாள். அது மாதிரி அது வந்து வேண்டுமளவு ஜனம் நன்மையுடையதாக நன்னீர். அதுக்கப்புறம் 3வது பாசுரத்தில் தூவாய புல்டூர்ந்து வந்து துறை வேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானே, தூவாய புல்லூர்ந்து வந்து துறை வேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை, தேவாதி தேவனை செங்கமலக் கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே,
செங்கமல கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே. சர்வேஸ்வரன் எம்பெருமான் பெரிய திருவடி மேல் ஏறிக்கொண்டு செல்ல அதனுடைய வேகம் போதாத போது தன் திருவடியினாலே தாக்கி நடத்தி வைத்தான். அந்த திருவடி ஸ்பர்ஷ சுகத்தாலே நிமிர்ந்து ஸ்பர்ஷ சுகம் இருந்தபடி என்று துதிப்பாராம் பெரிய திருவடி. அப்படி துதிக்கக்கூடிய சுத்தமான வாயுடைய பெரிய திருவடி அல்லது ஏன்னா அவன் வேதாத்மா, ஆனால் நிர்தோஷ சப்தத்தை உடைய பெரிய திருவடி. அந்த திருவடி மேல் ஏறி வந்து மடுக்கையிலே வந்து கஜேந்திரன் மரணமுடையாதபடி கிருபை பண்ணினான். தூவாய பொருளுக்கு வியாக்கியானம். தூவாயன்னா அவன் வந்து எம்பெருமானுடைய திருவடி ஸ்பரிசத்தாலே அதை பார்ந்து துதிப்பான அப்படிப்பட்ட வாய். அந்த வாய்க்கு சுத்தமான வீடு இல்லை. அல்லது இன்னொரு காரணம், வேதாத்மா ஹரிகேஸ்வரகான்னு பேர் அவனுக்கு. நிர்தோஷ சப்தத்துடைய அந்த வேதத்துடைய வடிவானவன், அப்போ தூய்மையானவன். அந்த திருவடி பெரிய திருவடி இருக்கானே கருத்மான், அவன் மேலே ஏறி வந்து மடுக்கரையிலே வந்து கஜேந்திரன் ரட்சிச்சான். அதற்கு சத்துருவான முதலில் 2 துண்டாக்கினான். இன்னும் அரட்சணம் தாமிச்சித்து வந்திருந்தா பகவான் தன் குணங்களை எழுந்து போயிருப்பான். யானைக்கு இடரில்லாதபடி முதலையை கொன்றதுனால முதலைக்கு சாமய மோசனம் பண்ணி வச்சான். அதாவது பீஷ்மர் மேலும் சத்ருக்கள் மேலும் சிறுமா போலே ஆசிரிய விரோதியானபடியால் நீர்ப்புழுவின் மேலும் சீரனான். அவன் யார் என்றால் தேவாதி தேவன்கிறார். ஏன்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி புண்டரீகாட்சர். ஆசிரித்த ரட்சணத்துக்காக திருநாவாய்ங்கிற திவ்யதேசம் நித்தியவாசம் பண்ணுகிறான். அவனை திருநெல்வேலியில் பார்த்தீங்கிறார். தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுளானி திருநாவாய்ங்கிற திவ்யதேசத்தில் இருக்கிறவன் இங்கே திருநெல்வேலியில் எனக்கு சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் ஓடா அரியாய் இரணியனை ஊனிடந்த செடார் பொழில் சூழ் திருநீர்மலையானை ஓடா அரியாய் இரணியனை ஊனிடந்த சேடார் பொழில் சூழ் திருநீர்மலையானை வாடா மலத்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே. வாடா மலத்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே. ஓடா அரியா இரணியனை ஊனிடந்தங்கிறார். ஹிரண்யனுடைய முரட்டு உடலை கண்டால் பயந்துண்டு பின்வாங்காம நிரும்மனாய் வந்தான். அதாவது உலகத்திலே இது போன்ற சிங்கம் பார்க்க முடியாது, அப்படி அத்விதீயமானது. வரபலத்தாலே பூங்கட்டின ஹிரண்யனுடைய உடலை பிறந்தான். ஹிரண்யன் போன்ற விரோதிகள் மீண்டும் வந்தால் அவர்களை சமரிப்பதற்காக வாடா வளர்த்துழாய் மாலை முடியானை சேடார் பொழில்சூர் திருநீர்மலையானைங்கிறார். இளமை மிகுந்த சோலைகளாலே சூழப்பட்ட திருநீர்மலையில் எழுந்திருக்கானே அவன்தான் வாடா வளர்த்துழாய் மாலை, வாடாத புஷ்பங்களுடைய கட்டுப்பட்ட மாலையை கிரீடத்தில் அணிந்து கொண்டு திருநறையூரில் அவனை தினந்தோறும் தேடித்திருந்து திருநறையூரில் சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் 5வது பாசுரத்தில் கல்லார் மதில் சூழ் கடியிலங்கைக்க அரக்கன் கல்லார் மதில் சூழ் கடி இலங்கைக்கார் அரக்கன் வல்லாகம் கீழ வரி பெஞ்சரந்துறந்த வில்லானை செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே.
கல்லார் மதில் சூர் கடியிலங்கைக்காரரக்கல் வல்லாங்கம் கீழ வரிவஞ்சலம் துறந்த வில்லானை செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே கண்டேனே நரையூரில் கண்டேனே நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே கல்லார் மதில் சூழ் கடி இலங்கைக்கார் அரக்கன் கல்லார் மதில் சூழ்கிறார். கல்லாலே கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்ட சமுத்திரமே அகழுங்க. அகழ் முதலிய கட்டுடையதான லங்கையில் கடி இலங்கை கார் அரக்கன் கருத்த நறுவுடைய மிகவும் நீச்சனான ராவணனுடைய வல்லாகம் கீழன பரபலத்தால் பிரம்மாஸ்திரத்திற்கும் சிலைக்காத உடம்பை பிளக்கும்படியாக வரிவஞ்சரம் துறந்த வில்லான அழகான அக்னியை கட்டுகின்ற பானங்களை பிரயோகித்து அவனை கொன்றானே. அப்படிப்பட்ட வில்லை உடையவன் வில்லான விபீஷணனுக்கு செல்வ விபீஷணர்க்கு வேறாக நல்லானை விபீஷணனுக்கு விலட்சணமான ஸ்நேகம் உடையவன். ஏன்னா விபீஷணர் திருவடியை பணிந்தான். அவனை சேர்த்துக்க கூடாது என்பதாக எத்தனை பேர் சொன்னாலும் அவன் நம்மை சரண் என்று இருந்து விட்டான். அவனை கைவிட மாட்டேங்கிறான். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கதஞ்சனா தோஷோ இத்தியபி தஸ்யாத் சதா ஏதத் அதகிதம் என்பதாக தோஷத்தையெல்லாம் பார்க்கக்கூடாது, அவனை சேர்த்துக்கொள்ளணுங்கிறதாக சொல்லி ராமபிரான். ஏன்னா அவன் ரொம்பவும் விபீஷணன்ட்ட பிரியத்தோடு நடத்தினான், கருணையோடு நடத்தினான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அபிஷிச்சு லங்காயாம் விஜுர பிரமோகாங்கிறார் வால்மீகி. அது மாதிரி அவனிடத்தில் விபீஷணனுக்கு விலட்சணமான ஸ்நேகம் உடையவன். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனை தேடி போனேன், திருநெருவரில் கண்டேனர். விபீஷணனுக்கு வேறாக நல்லானேன்னா அவன் எப்படிப்பட்டவனா அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் வந்தவன். அதான் முக்கியம். ராவணன்ட்டு சண்டை போட்டு வந்தான். உப்பபாத கதாபாணிகி சதுர்பி சகராட்சதைகின்னு வந்தான். அடுத்த ஸ்லோகம் வால்மீகி அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான்கிறார். ராம சம்பந்தத்தால் வைந்த ஐஸ்வர்யம் குடிகொண்டவன், கைகரிஷியை அடைந்தவன். பிராட்டியனுடைய கடாட்சம் அவனுக்கு கிடைச்சது. சுக்ரீவன் முதலானவர்கள் விபீஷனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா கூட சக்கரவர்த்தி தீர்மானை விட மாட்டேன்னார். பார்த்துமே அது மாதிரி நான் மித்திர பாவேன சம்பிராப்தம் தான். உடனே சுக்ரீவன் சொல்றான், கிஷ்கிந்தையிலேருந்து வந்து வா, நாங்கள் கிளம்பி போறோம்னா. அப்ப ராமன் சொல்றார், வேணுமாக செய்யும், அப்படியே செய்வோம். அதாவது அவன் என்ன நினைச்சான், சுக்ரீவன் வானர ஜெயங்கள் அடிச்சு நான் திரும்பி போறேன்னு சொன்னா ராமபிரான் தான் சொல்றதுக்கு சம்மதிப்பாருன்னு நினைச்சுட்டு, இல்லை அப்படியே அபிப்பிராயம் இருந்தால் நீ செஞ்சு கொண்டார் ராமன் சுக்ரீவனை பார்த்து. அப்படி எதுக்காகனா விபீஷன் பக்கத்திலே விசேஷமான ஒரு ஸ்நேகத்தை பண்ணினவன். அதைத்தான் சொல்றார். செல்வ விபீஷணருக்கு வேறாக நல்லானை நாடி, அந்த விபீஷணனுக்கு நல்லானை வேறாக நல்லானை ஆழ்வார். அந்த பதம் ரொம்ப விசேஷம். நாடி நிறைய உள்ள கண்டேனே என்பதாக 6ஆம் பத்து 8ஆம் திருமொழி 5வது பாசுரத்தை அறிவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். 6ஆம் பத்து 8ஆம் திருமொழி 5 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு
6ஆம் பத்து 8ஆம் திருமொழி 6வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம். உம்பர் உலகோடு உயிரெல்லாம் முந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை. உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை. அம்பு அன்னாள் அசோதை தன் சிங்கத்தை நம்பனை நாடி நரயூரில் கண்டேனே. அம்பு அன்ன கண்ணாள் அசோதை தன் சிங்கத்தை அம்பு கண்ண கண்ணாள் அசோதை தன் சிங்கத்தை நம்பனை சிங்கத்தை நம்பனை அசோதை தன் சிங்கத்தை நம்பனை நாடி நரயூரில் கண்டேனே. உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர் மேல் புடைத்தான்னா பிரம்மதேவன். பிரம்மன் முதலிய தேவர்களுடைய குடியிருப்பான லோகங்களோடு கூடிய மற்றுமுள்ள மனுஷன் முதலிய சகல பிராணிகளையும் தன்னுடைய திருநாபியில் உள்ள பரிமளம் மிகுந்த தாமரைப்பூவின் மேல் தன்னுடைய சங்கல்பத்தால் சிருஷ்டித்தவன். எப்படிப்பட்டவன்? உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தான். பிரம்மா யோனை. எப்படிப்பட்டவன்னா ஆச்சரிய பூதன். அம்பன்ன கண்ணாள சோதி தன் சிங்கத்தை அம்பு போன்ற கண்களுடைய யசோதியின் பிள்ளையாய் சிம்மம் போல் இருந்தான். யசோதி இளம் சிங்கம். நம்பனை நாடி நம்பத்தகுந்தவன். அவனை நான் சம்சாரத்தில் இருக்கும் போதே அவனை நம்பி நிறைய காணப்பெற்றேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் 7வது பாசுரம். கட்டு ஏறு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருமானை. கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருமானை. மட்டு ஏறு கற்பகத்தை மாதற்கு ஆய் வண் துவரை நட்டானை நாடி அரையூரில் கண்டேனே. மட்டு ஏறு கற்பகத்தை மாதற்காய் வண் துவரை நட்டானை நாடி நரயூரில் கண்டேனே. கட்டேறு நீள் சோலைன்னா இந்தனுடைய காவற்காடு என்று மிகுந்த ரட்சத்தருடைய காண்டவம் என்கின்ற காடு. அதை நெருப்பு விட்டு எரிய செய்தான் அர்ஜுனன் அழிச்சுண்டு கிருஷ்ணன் சாதித்த காரியம். மகாபாரத விற்த்தாந்தவங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனா தீரத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அக்னி பகவான் என்ன பண்ணா, ஒரு பிராமண வேஷத்தின் வந்து யாச்சிக்க கிருஷ்ணன் நீ இந்திரனுடைய காவல் காட்டை இருத்தி சாப்பிடுன்னு ஏவினான். அக்னி பகவானும் காட்டை இருத்தி தன் அஜீர்ண வியாதியை போக்கினான். இந்திரன் தக்ஷகன் முதலானவர் எதிர சண்டைக்கு வந்தார். அர்ஜுனன் அக்னி பகவான் கொடுத்த வில் முதலிய பரிகாரங்களால் ஜெயிச்சான் வரலாறு மகாபாரதத்தில் இருக்கு. இன்னும் யாராகிலும் யாஜிக்க வருவார்களோ என்று நினைத்து திருமையம் என்ற திவ்யதேசத்தில் வந்து நித்தியவாசம் பண்றாங்கிறார். ஏன்னா கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டார் சொல்லிட்டு மையம் அமர்ந்த பெருமாளை, மையம்னா திருமையம், அங்கே எழுந்தொண்டு இருக்கின்றான். அது மாத்திரம் இல்ல, மட்டு ஏறு கற்பகத்தை மாதற்காய் வண் துவரை நட்டானை நாடி. தேன் மிகுந்த கற்பக விருட்சத்தை சத்யபாமைக்காக அழகான துவாரகாபுரியில் சத்யபாமையின் வீட்டின் பின்புறத்தில் கொண்டு நட்டான். ஏன்னா சத்யபாமாக்காக
தேவேந்திரன்ட்ட போய் யாசித்தான் ஒரு கற்பனை விஷயத்தை. ஏன்னா தேவேந்திரனுடைய காரியத்தெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டு நரகனை எல்லாம் வதித்து அதுக்கப்புறம் போய் இந்திரன் அவன் இழந்ததெல்லாம் மீட்டு கொடுத்து அவன் அம்மா அக்காதில் இருக்கிற குண்டலம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே துவாரகரன் முறையிட்டு இருந்தான் இந்திரன். நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி நரகாசனை வதித்து அதுக்கப்புறம் இந்திரன்ட்ட போய் இந்திரன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கட்டும், சத்தியபாமாக்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னுடைய தோட்டத்திலேருந்து ஒரு பாரிஜாத விருட்சம் வேணும். அவன் நன்றி கெட்டவன். ஏன்னா இந்த பாரிஜாத விருட்சங்கள்லாம் சமுத்திரத்தை கடைவிச்சே வந்தது இந்திரனுக்கு பெருமாள் கொடுத்தது. அவன் கொடுக்க மாட்டேன்னா பக்கத்தில் இந்த இந்திராணி அவன் வந்து கொடுக்காதுட்டா. ஏன்னா கேட்டது ஒரு பெண்ணு ஒரு புஷ்பம் கேட்குறான், இன்னொரு பொண்ணு கொடுக்காதுங்கிறான். உடனே பார்த்தான் கண்ணன், அது ஏதோ கொத்தமல்லி செடி எடுக்கிற மாதிரி வேரோடு பிடுங்கி கருட வாரத்தை தலையில் வச்சு கொண்டு வந்து சத்தியபாம தோட்டத்தில் நட்டுவிட்டான். அதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப் பூயாதாள் தன்னாதன் காணவே தன் பூமரத்தினை வண்ணாத புள்ளால் வலியற் பறித்திட்டானை என்னாதன் வன்மையை பாடிப்பெற. இங்கே விசேஷமாக அனுபவிக்கிறார். அதான் இங்க சொல்றா, அப்படி துவாரகையில வந்து சத்தியபாமனுடைய வீட்டு பின்புறத்தில் கொண்டு நட்டான். அவனை நாடி திருநறையூரை கண்டேன்கிறார். ஏன்னா இப்படி வந்து அங்க அந்த விசேஷமாக கருடன் மேல தலைமையில கொண்டு வச்சு அந்த பாரிஜாத விருட்சத்தை கொண்டு நட்டானே. எந்திரன் வந்து உடனே என்ன பண்ணா, அங்க எதிர்த்து போரிட வந்தாராம். கருடன் அவர்களை வென்று விருட்சத்தை கொண்டான்கிறதான ஒரு வரலாறு இருக்கு. பெருமாள் கொண்டுட்டார் மரத்தை. அதுக்கப்புறம் அங்க கருடன் போய் கருடன் எதிர்த்து வந்தான். இந்திராதி தேவதைகள்லாம் கருடன் ஜெயிச்சுன்னு வந்தான்னு. அதாவது தன்னை சொர்க்கத்திலே குடியிருக்கிறவன் தன் புழக்கடியிலே ஒரு குப்பைமேனியை பிடிங்கினான் என்று வஜ்ராயத்தை எடுத்துக்கொண்டு தொடருவதே அப்படிங்கிறார் ஒரு ஆச்சாரியன். இதுக்கு சொல்லிச்சேன். ஏன்னா தன்னை சொர்க்கத்தில் குடியிருக்கிறவன் எம்பெருமான் தன் புழக்கடையில் ஒரு குப்பைமேனியை பிடிங்கினான் வஜ்ராயத்தை எடுத்துக்கொண்டு தொடருவதே அப்படின்னு நன்றி கட்டு இருக்கானே இந்த இந்திரங்கிறதாக ஆச்சாரியர் அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரம். மண்ணின் பீபாரம் கொடுக்கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் மண்ணின் பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீது ஏற விஷயன் தேர் ஊர்ந்தானை நன்னி நான் நாடி நரையூரில் கண்டேனே. பாரதத்து விண்ணின் மீது ஏற படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீது ஏற மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீது ஏற விஷயன் தேரூர்ந்தானை நன்னி நான் நாடி நரையூரில் கண்டேனே. மண்ணின் பாரம் கெடுப்பான்னா எல்லாவற்றையும் பொறுக்கவல்ல பூமி. இந்த அசுர வர்க்கத்தால் உண்டான பாரத்தை என்னால் பொறுக்க முடியலன்னா, ஏன்னா பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினதுக்கு காரணமே பூமியினுடைய கட்டத்தை தீர்க்கத்தான். ஏன்னா இந்த அசுர வர்க்கங்கள் படுத்துற பாடு தாங்காம பூமி பிராட்டி என்ன பண்றா, முதல்ல போய் பிரம்மதேவனை சரணஞ்சாங்கிறார் பாகவதத்துல. ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ பாகவத ஸ்லோகம். பிரம்மதேவன்கிட்ட போய் சரணாகி பண்ணா, பிரம்மதேவா என்னால் பொறுக்க முடியல இந்த துஷ்டர்கள், ஏன்னா
பூமி என்பவள் பொறுமையானவள், ஷமானு பேர், சர்வம் சகான்னு பேர், எல்லாத்தையும் பொறுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பூமியாலேயே பொறுக்க முடியல. நம்ம பிரம்மா சொன்ன, பிரம்மா உடனே சொன்னான், கை விரிச்சான், அம்மா உன்னுடையதான துயரத்தை தீர்க்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் கிடையாது, அது தீர்க்கக்கூடிய ஒத்தந்தான் சர்வேஸ்வரன் ஸ்ரீபதி சிவன் நாராயணன். ஒரு காரியம் பண்ணலாம், நானும் வரோம், 33 கோடி தேவதைகளும் கூட வரோம், எல்லாம் திருப்பார்களுக்கு போவோம், அங்கே பெருமாளை பிரார்த்திப்போம், அவர் உன் பாரத்தை தீர்ப்பார். ஏன்னா கூக்குரல் கேட்கவிடம் திருப்பார்கள் எழுதிவிட்டார். அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கு தான் கட்ட வந்ததுன்னா நேரம் திருப்பார்கள். அங்கே எல்லாரும் போனாலே எப்படி போனாராம் பாகவதத்தில், தத்திர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் ருஷா கபிம் புருஷம் புருஷசுப்தேன உபதத்தே சமாயிதா. எப்படி நான் தத்திரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபி 33 கோடி தேவதைகள் பிரம்மதேவன் பூமி தேவியை புன்னிட்டு அத்தனை பேரும் திருப்பார்க்கடலுக்கு போறா. எப்படி போறான்னா எல்லாரும் கோரஸா ஒரே சுரத்துல புருஷ சூக்த சொல்லிட்டு போறானாம். புருஷம் புருஷ சூக்தேன சகசிரசீர்ஷா புருஷா சகசிராட்சத் சகஸ்ரபாத். 33 கோடி தேவதைகளும் ஒரே குரல்ல புருஷ சூக்தத்தை சொன்னான்னா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மனக்கண்ணால பார்க்கணும். அங்க போனா உடனே பகவான் சொல்றார், கவலைப்படாத, நீ திரும்பி போ, நான் தேவகியனுடைய 8ஆவது கர்ப்பத்தில் பிறந்து உன் துயரை தீர்க்கிறேன்னு பூமிக்கு அனுகிரகம் பண்ணினான் எம்பெருமான். அதான் சொல்றார், மண்ணின் பாரம் கெடுப்பான். அவள் பாரத்தை போக்குவதற்காக கோபத்தையுடைய கர்ண துரியோதாதி ராஜாக்கள் அணிவகுத்து மேலிட்டு வந்த பரிகங்களோடு கூட பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீதே இறங்கிறார். அந்த பரிகரங்களோடு கூட மீண்டும் தங்கள் ஊருக்கு போக முடியாமல் வீர சொர்க்கத்தை அடையும்படி அர்ஜுனன் தேரில் விஷயன் தேரூர்ந்தானை சாரதியாய் நின்று பார்த்த சாரதியாய் அப்படி நடத்தினானே, நன்னி நான் நாடி அவனடைய ஆசையோடு போய் திருநறையூரில் கண்டேன் என்பதாக 8வது பாசத்தில் சொல்றார். அப்புறம் 9வது பாசார்த்தம், பொங்கு ஏறு நீள் சோதி பொன்னாடி தன்னோடும் சங்கு ஏறு கோலத்தடக்கை பெருமானை. பொங்கு ஏறு நீள் சோதி பொன்னாடி தன்னோடும் சங்கு ஏறு கோலத்தடக்கை பெருமானை. கொங்கு ஏறு சோலை குடந்தை கிடந்தானை நம் கோனை நாடி நரையூரில் கண்டேனே. கொங்கு ஏறு சோலை குடந்தை கிடந்தானை, குடந்தை கிடந்தானை, சோலை குடந்தை கிடந்தானை, கொங்கு ஏறு சோலை குடந்தை கிடந்தானை. கொங்கு ஏறு சோலை குடந்தை கிடந்தானை நம் கோனை நாடி திருநறையூரில் கண்டேனே. நம் கோனை நாடி நரையூரில் கண்டேனே. என்ன சொல்றார், பொங்கு ஏறு நீள் சோதினா ஆற்று பெருக்கு எப்படி பொங்கி ஒருமே அது மாதிரி மேன்மேலும் ஏறி வருகின்ற எல்லை இல்லாத தேஜஸை உடையதான அழகான திருவாழி. திருவாழி கையில சுதர்சன ஆழ்வான் ஆடி தன்னோடும் சங்கு ஏறு கோலத்தடக்கை பெருமானை. அதோடு திருவாழியோடு கூட பாஞ்சஜன்யக்கு குடியிருப்பான அழகிய அந்த கரங்கள் திருக்கோளுடைய சர்வேஸ்வரன். அதை சொன்ன உடனே அவருக்கு எந்த பெருமாள் ஞாபகம் வந்ததுன்னா திருக்குழந்தை பெருமான் தான். அப்படின்னு ஆச்சாரியன் திருக்குழந்தை ஆண்டவன் சாதிக்கிற வழக்கம், எல்லா பெருமாளும் சங்கு சக்கரம் கையில் ஏந்திட்டு இருக்கா. ஆனால் அந்த சாருங்கபாணி இருக்காரு அமுதன், அவள் அந்த சங்கு சக்கரத்தை இயற்கையா அந்த சங்கு சக்கரம் எப்படி பெருமாள் திருக்கைகள் இருக்கணுமோ அப்படி சேவை சாதிக்கிறதான ஒரு அழகுன்னு அது சொல்ல உடனே அவருக்கு இந்த பெருமாள் தான் ஞாபகம் வந்தார். கொங்கு ஏறு சோலை குடந்தை கிடந்தானை. இயற்கையிலேயே அழகான திருக்கைகளே ஆயுதம் கொண்டு அழகும் சேர்ந்து இருக்கிறவன் எங்கன்னா அவன் தேன் மிகுந்த தோற்றங்களோடு கூடிய திருக்குழந்தையில் சாய்ந்து கிடந்தான். நமக்கு சுவாமி
குடந்தை கிடந்தானே, அங்கேதான் உத்தான சாயி அங்கே சயனிச்சுட்டு இருக்கானே நம்முடைய சுவாமி. நம் கோனை நாடி, நம்முடைய சுவாமி அவனை நாடி திருநெல்வேலியிலே கண்டேன். திருக்குழந்தையில சயனிச்சுட்டு இருக்கிற பெருமான திருநெல்வேலியில நின்ற திருக்கோலத்தை சேவிக்கிறேங்கிறார். ஒரு மனசு அங்கே ஓடுறது. ஏன்னா தொட்டடமெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தாக விடாய்க்கு பச்சை கற்பூரம் தித்து சாப்பிட்ற மாதிரி அப்பப்போ திருக்குழந்தைய பெருமானை சொல்லலைன்னா இவருக்கு உயிர் தெரிக்காது. மேலே இதில் இந்த திருமொழியில் கடைசி பாசனம் அனுபவிக்கிறார். மன்னு மதுரை வசுதேவர் வாழ் முதலை நல்நரையூர் நின்ற நம்பியை. மன்னு மதுரை வசுதேவர் வாழ் முதலை நல்நரையூர் நின்ற நம்பியை. வம்ப விழ்த்தார் கல்நவிலும் தோளான் கலியன் ஒலிவல்லார். பொன்னுலகில் வானவர்க்கு புத்தேடில் ஆகுவரே. வம்ப விழ்த்தார் கல் நவிலும் தோளான் கலியன் ஒலிவல்லார். பொன்னுலகில் வானவர்க்கு புத்தேடில் ஆகுவரே. கிருதயுகத்திலே சித்தாசிரமாய் ஸ்ரீ வாமனிலிருந்து தபஸ் பண்ணினான். திரேதாயுகத்திலே சத்துருகனாழ்வான் சத்துருக்களை வென்று படைவீடு செய்து வாழ்ந்தான். துவாபரத்திலே தான் உகந்து வந்து அவதரித்தான். இப்படி ஆனை புலின்காடு போல பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் பேர் இருக்கு மதுரைக்கு. அதான் வாயனை மண்ணு வடமதுரை மைந்திரன் ஆண்டாளும். அங்கு வசுதேவருடைய சத்தைக்கு ஜீவிப்பதற்கு நிமித்த பூதனாயிருந்தவன் வசுதேவர் கண்ணனை பார்த்து மூச்சோடு திருவானான். ஸ்ரீ மதுரை காட்டிலும் மிக்க நன்மையுடைய திருநறையூரிலே இருக்கின்ற கல்யாண குணபூர்ணன் அப்படிங்க சொல்றார். மண்ணு மதுரை வசுதேவர் வாழ் முதலை முழுமுதற்கடல் நல் திரை நரையூர் நின்ற நம்பியை. அந்த பெருமானை பரிமளம் மலர்கின்ற மாலையுடையராய் கல்நவிலும் தோளான் வம்பவிழ் தாருங்கிறார். வம்பவிழ் அதாவது நல்ல பரிமளம் பூசுகின்றதான மாலையுடையராய் கல்லென்று சொல்லப்படுகின்ற புஜங்களை உடையதான ஆழ்வார் பாடின பாடல்கள் 10. கல் நவிலும் தோளான் கலியன் ஒலிவல்லார். அந்த ஆழ்வார் பாடின பாடல்கள் நல்ல ஒலிமிக்க பாடல்களை யாரெல்லாம் இதை அபியசிக்க வல்லவர்கள் பரமபதத்திலே அங்குள்ள நித்திய சூரியர்களுக்கும் தெய்வங்கள் போல் பூஜிக்கப் பெறுவர்கள். வைகுந்தன் தமயமர் என்றல்லவோ நித்திய சூரியர்கள் சொல்வது, அவர்களுக்கும் ஆசிரியிக்க தகுந்தவர்கள் ஆவார்கள். பொன்னுலகில் வானவருக்கு புத்தேளிராவார்கள். அது மாதிரி அங்க குடந்தை எம் கோவலன் குடியடியார் கேட்கிறார். நம்மாழ்வாரம் ஸ்ரீவைகுண்டத்தில் குடந்தை சம்பந்தம் உள்ளவன் யாராவது போனா அந்த குடந்தையிலே அங்கே வசித்தவன் போனாக்க அவருக்கு தனியான விசேஷமான மரியாதைங்கிற மாதிரி அதே இங்கே இவர் சொன்னார். தொடர்ந்து அறிவிக்கலாம். கவிதாரிக்கு சிம்மாய் கல்யாண சாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நம. மங்களம் யாதவேந்திராய மகனே குடாப்தே வசுதேவ தனுஜாய் வாசுதேவாய் மங்களம். யஸ்மாதேவயாதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாங் காலே காலே சுதுவாத்வா ஸ்ரீரங்கநாதோ ஜெயத்து ஸ்ரீரங்கஸ்ரீ வர்த்ததா. ஸ்வஸ்தி பிரஜாभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः स्वमुत्तरत्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.